Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. So, hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா I become the villain, the hero அந்த சாப்டரோட 37லேருந்து அடுத்து 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஆரம்பிச்சலாம். ட்ரோட் பெயின் கொஞ்சம் இதாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் கரகரண்டாக தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அடுத்து வர நல்லா போட பார்க்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் போன சாப்டரில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டார்டஸ்ட் எல்லாரும் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது அந்த சியோல் கவர்மெண்ட் ஒரு ஏவுகணையை விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோட்ட இருக்க அந்த ரோபோட்டை அழிக்க. அந்த இது முடியும் போது நம்ம ஸ்டார்டஸ்ட் வந்து அந்த ஏவுகணைக்கு நேராக போய்கிட்டு இருந்தாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இப்போ நடக்க போகுது. இப்போ ஸ்டார்டஸ்ட் அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இது எப்படியாச்சும் நான் பிடிச்ச ஆகணும்னு அவள் முழு ஃபோர்ஸோட போய்கிட்டு இருக்கா. அப்போது அது ஏவுகணை கரெக்டாக அந்த சியோல் சிட்டிக்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொன்னது நான் வந்துச்சு. ஹீரோ பாஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோ வயிற்றுல பெரிய ஓட்டை வாங்கும்போது என்ன சொல்லியிருப்பா, கஷ்டப்பட்டு நீ எனக்கு ஒரு கடன் பட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல. அது ஸ்டார்டஸ்ட்டுக்கு நான் வருது. அதை பார்த்து ஸ்டார்டஸ்ட் சிரிச்சுக்கிட்டு நேராக போய் அந்த ஏவுகணையை தடுக்க போய்கிட்டு இருக்கா. அப்போ அது கிட்ட போகும்போது ஏவுகணை பிடிச்சானோ அந்த ஏவுகணை ஃபோர்ஸில் நம்ம ஸ்டார்டஸ்ட்டை பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கு. என்னால் முடியலை அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட்டில் இருக்கவங்க, அதாவது நம்ம ஹீரோ சியோ எல்லாரும் அங்கே என்ன நடக்குது, அது 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 அப்படின்னு சியோ கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஸ்டார்டஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கத்துறாங்க. அது ஒரு மிசில் தானே, அது ஏவுகணை தானே அப்படி. இந்த சைடு இப்போ சோய் இருப்பாங்களா, அவங்களும் அதை கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யாருக்குமே தெரியாது அங்கே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஏவுகணை வந்தது. ஸ்டார்டஸ்ட் எதுக்கு அப்போ நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த ஏவுகணை ஃபோர்ஸாக வரும்போது நம்ம ஸ்டார்டஸ்ட்டை தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லேண்டுக்கிட்ட போய்கிட்டு இருக்கா. அப்போ நான் விட மாட்டேன் அப்படின்னு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடு அந்த மிசில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க, அது வந்து புகை வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டஸ்டோட எனர்ஜி கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. இப்போ நான் இதை விட மாட்டேன்னு சொல்லி ஸ்டார்டஸ்ட் அப்படியே அந்த அயன்மேன் படத்தில், அதாவது அவெஞ்சர்ஸ் படம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸில், அப்போ நம்ம அயன்மேன் எப்படி அந்த ஏவுகணை தூக்கிட்டு போவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஸ்டார்டஸ்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இதை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி அதோட ட்ரெஜடியை மாற்றி அப்படியே மேலே பறந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. சியோ ஏதாச்சும் பண்ணு, அது வெடிக்கிறக்குள்ள ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் நான் பண்ணுறேன், நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா ஆக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு வந்து சியோ கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தாச்சு, இது வந்து அந்த பிரசிடென்ட் தான் அந்த ஏவுகணையை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா யாருக்கும் தெரியாது இவ்வளோ யார் லான்ச் பண்ணாங்கன்னு நம்மளை தவிர. அப்போது சரி அந்த டி கோடு பண்ணுறேன், அது கோடு வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஐயோ டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சியோ வந்து புலம்பி. சியோ என்ன சொல்லியிருப்பானா, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது எத்தனை செகண்டுக்கு வேணும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சியோல் சொல்லும்போது என்னது அப்போ நம்ம ஹீரோ கத்துறான். அப்போ அந்த சைடு பார்த்தா கவுண்டர் போகுது. நம்ம அந்த பிரசிடென்ட் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே நம்ம ஜெயிக்க போறோம்னு. இந்த சைடு நம்ம ஸ்டார்டஸ்ட் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே இழுத்துக்கு போயிட்டு இருக்கான். 6 5 அப்படின்னு வந்து அந்த சியோலா கேரக்டர் காமிக்கிறான். அவங்க ஷாப்பிங் பண்றது 4 3. அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இல்லை இதுக்கு வாய்ப்பில்லைன்னு. அந்த டைம்லையும் நம்ம சியோ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை எப்படியாச்சும் வந்து டீஆக்டிவேட் பண்ணணும்னு. அப்போது நம்ம ஹீரோ ஸ்டார்டஸ்ட்டை பற்றி கவலைப்படும் போது அந்த இடத்துல மேலே போகும்போது ஸ்டார்டஸ்ட் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏவுகணையை தள்ளி விட்றா. கடைசியாக 0 செகண்டில் அந்த ஏவுகணையை ஸ்டார்டஸ்ட் தனித்தனியாக போகும்போது அது 0 ஆகுது. பார்த்தா அது அவுட்டர் லேயருக்கு, அதாவது எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு போய் அது வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போது அந்த டிஸ்ட்ராக்ஷனை பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் எல்லா இடத்துக்கும் தெரியுது. நிலத்தில் இருக்க அந்த இருக்க சிவிலியன்ஸ் கூட தெரியுது. இந்த சைடு இருக்க அந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோட்ட புதுசாக வந்திருப்பாங்கல்ல அக்கா தம்பி, அவங்க பார்க்குறாங்க. அந்த ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கவன் பார்க்கன்னு சாப்பிட்டுக்கிட்டு அந்த இன்னொருத்தவன் அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது வெடிச்சிருச்சு. அப்போ சியோல் சொல்லும்போது சரி அப்போ ஸ்டார்டஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவள் பார்க்குறா. ஸ்டார்டஸ்ட் அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஸ்டார்டஸ்ட் அங்கேருந்து அன்கான்சியஸாக அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடு ஒரு கை வருது. பார்த்தா நம்ம ஹீரோ நீ என்ன சீரியஸாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ வந்து அக்கறையோட கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஸ்டார்டஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து நீ அப்படின்னு சொல்லும்போது உன்னை யார் அதை பிளாக் பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இப்படி செத்துடுற என்ன ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது
கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஸ்டார்டஸ்ட் அப்படியே அன்கான்சியஸா போயிடுறான். நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி வைக்கும் போது இவ்வளோ ஓவரோ அதிகமா இருக்கு, ஆனா இவன் என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு என்னடா பண்ற அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஐயோ அவன் கண்டுபிடிச்சா போல, நான் தொட்டு கூடாது போல, ஐயோ அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டைம்ல அமைதியாயிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்டஸ்ட் பார்க்கும்போது ஏதோ சொல்ல பார்க்குறான். எதுக்கு நீ இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ வந்து ஒரு வில்லனோட கையில தானே இருக்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நார்மலாயிருன்னு இருக்கான். அப்போ ஸ்டார்டஸ்ட் நீ என்னைய பார்த்து ஓடி போயிட்டியா, அதான் நான் உடைய பிடிக்க வந்துட்டேன், எவ்வளவு தைரியம் தான் என்னை விட்டு ஓடி போயிருப்பேன், இங்க நான் இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ண போறேன், நீ அதை பயந்து போயிட்டு இருக்கியா, போய் அந்த மிசைலுக்காக என்னோட பெரிய அந்த அந்த அது என்ன சொல்றது. அப்ப நம்ம ஹீரோ அமைதியா பேச முடியாம இருக்கான். திசை ஸ்டார்டஸ்ட் இவன்கிட்ட பேசுற கண்ண முடியே இருக்கலாம் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் கண்ண முடிட்டான். அந்த ஜெயின் வெப்பன். அப்போ நம்ம ஹீரோ அடுத்து என்ன சொல்றான், நம்மகிட்ட என்ன சொல்றான், அந்த ஜெயின் வெப்பன் வந்து ஏற்கனவே அதோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. ஒருவேளை அந்த மிசைல் மட்டும் ஹிட்டா இருந்துச்சுன்னா நாங்க மொத்தமா இறந்து போயிருப்போம். இவன் மட்டும் அந்த கடைசி நிமிஷத்துல மாத்தலானா, ஏன்னா யாருக்குமே தெரியாது அந்த மிசைல் வருதுன்னு. அது வரலனால அது ஒரு வேளை யாருமே நோட்டீஸ் பண்ணாம விட்டுருந்தான், அதாவது ஸ்டார்டஸ்ட் இல்லை அப்படின்னா நாங்க ஈகோஸ் டீம் எல்லாரும் வைப் அவுட் ஆயிருப்போம். எதுக்காக நீ பிளாக் பண்ண, எதுக்கு அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்னா அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றோம் எதுக்குன்னு கேட்கம்ப, ஏன்னா இதோட கடன் முடிஞ்சிருச்சுல. அப்ப நம்ம ஸ்டார்டஸ்ட் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், கடனா அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டஸ்ட் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். இப்போ இவன் சிரிச்சால அப்ப நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல ஸ்டார்டஸ்ட் ஐயோ இவன் வந்து என்னை வில்லன் நடிக்க பண்ற போலயே, அப்ப இவன் என்னை வில்லன் நடிக்கலையா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தரையில ஸ்டார்டஸ்ட் வச்சுட்டு, சரி இதுக்கு மேல இவளுக்கு வந்து பெரிய ட்ரெட் கிடையாது, ஆனா இவன் ரொம்ப டஃபா தான் இருக்கா, என்ன பண்றது, சரி இவளுக்கு வேற ட்ரைனிங் ஏரியாச்சும் அப்ப பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சிஓ கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா அந்த பிரசிடெண்ட்டை நாங்கள் பர்சனலாக ஃபயர் பண்ணுறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த உலகமே இப்படி ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லை, இங்கே இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு ஏவுகணையை அதுவும் அவங்க நாட்டுக்கே விடுறதுன்னு. அப்போது இந்த மொத்த உலகம் அது டெஃபினட்டாக பார்த்துருக்கோம் ஸ்டார்டஸ்ட் அந்த மிசைலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஆனால் அது யார் அனுப்பிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டார்டஸ்ட்டை பார்க்குறான். சரி இப்போலேருந்து நம்ம பாத்துக்கலாம், அந்த ஸ்டீம் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இதுக்குதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வாங்க இன்னைக்கு ஒரு பிடிச்சிடலாம் அப்படின்னு சிஓ வந்து ஜாலியா இருக்கா. இந்த சைட் பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம் ஆன் ஆகுது. ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் அவங்க ஈகோயிஸ்ட் அப்ப நம்ம ஹீரோ தானே கமெண்ட்ல ஸ்ட்ரீம் போட்டானா எப்ப எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை நாள் கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஸ்டார்டஸ்ட் எங்கப்பா ஏதோ மிசைல் வந்துச்சு ஸ்டார்டஸ்ட் சொல்றான், எதுக்கு தெரியும் நியூஸ் கட் ஆச்சு என்னாச்சு, ஆமா நான் அங்கேயே செத்துருப்பேன் தெரியுமா, அது அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு கமெண்ட்ல 4 பேர் அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு. சரி நீங்க எல்லாரும் ஸ்டார்டஸ்டுக்கு என்ன ஆச்சுன்னு வரியா இருப்பீங்க, நீங்க எல்லாரும் ஸ்டார்டஸ்டுக்காக ரொம்ப வரியா இருப்பீங்களா, சரி அப்ப நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொடக்கு போறான். பார்த்தா ஸ்டார்டஸ்ட் கீழே மைக்க ஸ்டேஜ்ல இருக்குது. என்னது ஸ்டார்டஸ்ட் தோத்துட்டாளா, ஈகோயிஸ்ட் நீ ரொம்ப குரூவலா இருக்க, எப்படி நீ இப்படி பண்ணலாம், ஸ்டார்டஸ்ட் எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு கமெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் இது பண்ணல, இது காரணம் இந்த பிரசிடென்ட் தான், அவன் ஆபீஸ்ல இருந்து என்னை பிடிக்கிறதுக்காக ஒரு மிசைலை விட்டுருக்க அந்த சிஓல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரசிடென்ட் சவுத் கொரியாக்காரன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா ஒரு வில்லன் நடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஏவுகணை அப்படின்னு இன்னும் கத்தும் போது, என்னது நம்ம பிரசிடென்டா அப்படி எல்லாரும் வந்து கமெண்ட்ல போட்டுட்டு இருக்க இந்த சைடு என்ன. அது அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, ஏன்னா என்னைய பிடிக்கிறதுக்காக இங்க இருக்க மொத்த சிட்டிசனையும் அபார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாருக்குமே மக்கள் மேல நம்பிக்கை, அதாவது யாருக்குமே மக்கள் மேல முக்கியம் இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க இடிச்ச பில்டிங்ல இருந்து கூட லைவ் ஸ்ட்ரீம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்டஸ்ட் அங்கிருந்து அப்படியே பாக்குறான், ஈகோயிஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது.